வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துலாங்களா? ஸோ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. என்ன பிரதர் பெருசாக புதுசாக சொல்ல போகிறீங்களான்றீங்களா? புதுசுலாம் கிடையாது, சொல்கிறதா சொல்கிறேன். அதாவது ஒரு 10 பேர் இன்றைக்கி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து 6லேருந்து 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறது பார்க்குறது வந்து இன்ஸ்டாகிராம் தான். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி வந்து 15 இயர்ஸ் ஆகுது. அதோட வளர்ந்து வந்த பாதை, அதோட ஹிஸ்ட்ரி இன்றைக்கி பார்த்துடலாங்களா? அக்டோபர் 6, 2010 தான் இன்ஸ்டாகிராம் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆரம்பித்த வெறும் 3 மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2010 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த 1 இயர் செப்டம்பர் 2011 கிட்டத்தட்ட 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அதோட சூப்பரான விஷயம், ஏப்ரல் 2012 இதை வந்து ஃபேஸ்புக் வந்து அக்வயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வளர்ச்சி, அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஜூன் 2013 வீடியோஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. டிசம்பர் 2014 300 மில்லியன் மந்த்லி யூசர்ஸ். நல்லா பார்த்துங்க, இயர்லி யூசர்ஸ் கிடையாது, 300 மில்லியன் மந்த்லி யூசர்ஸ். அதில் ஏப்ரல் 2016 ஸ்டோரிஸ் லான்ச் பண்ணாங்க. நவம்பர் 2016 லைவ் ப்ராட்காஸ்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜூன் 2018 1 பில்லியன் மந்த்லி யூசர்ஸ். அதே மாதிரி மார்ச் 2019 ஷாப்பிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செப்டம்பர் 2025 3 பில்லியன் மந்த்லி யூசர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சோஷியல் மீடியானா இது இன்ஸ்டாகிராம் தான் இருக்க முடியும். இதையும் தாண்டி இன்னும் ஃபியூச்சரில் நிறைய ஆப்ஸ் வந்து வரும்னு சொல்ல வராங்க. அதெல்லாம் எந்தெந்த அளவுக்கு ரீச் பண்ணப்போகுது அப்படின்னு தெரியல. நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.